ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட 8th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க நம்ம சூயுவோட ஜூனியர் ஜியாங் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கிட்ட ஊஷாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. அவனுக்கு சிக்கன் கொடுத்து அவனை சாப்பிட வச்சு ஐஸ் போட வச்சு அங்கிருந்து நேரா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஜியாங்க ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்கு கூட்டு வந்து, நீங்க தான் பெரிய சாமியாராச்சே, இந்த இடத்துல ஒரு டீமன் இருக்கு விரட்டுங்கன்னு சொல்ல அவனும் டிராமாட்டிக்கா டீமன் வெளியே வந்துரு அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள போறான். கூப்பிட்டா வந்துருமா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இல்ல சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்கான். ஊர்ல இருக்கிற எல்லா பூனையும் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருது. இந்த பூனை எல்லாம் கூப்பிடுற மாதிரி இங்க இருக்கிற ஆத்மா எதுவும் சித்து வேலை பண்ணுது. சோ அதனால இந்த இடத்துல இருக்கிற ஆத்மாவை தயவு செஞ்சு நீங்க தான் விரட்டணும்னு சொல்ல, உங்களுக்கு பயமா தான் நீங்க வேணா வெளியே போய் நில்லுங்கன்னு ஜியாங் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன பயம், டீமன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்களான்னு கேட்க, ஒரு மைல் தூரத்துல இருந்தா கூட பரவாயில்ல உடனே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஜியாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல ஹூஷு நிக்கிறா. அவளே ஒரு டீமன் தானே, அப்படியா உங்க முன்னாடியே ஒரு வேலை வந்து நின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமனா இருந்து தன்னைத்தானே மறைச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவேன், இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு ஜியாங் பல்ல காட்டிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூயு இருந்துட்டு இருக்கான். சூயுக்கு இன்னும் முறைப்படி ப்ரமோஷன் வரல, அதனால ஆனாலும் மத்தவங்க எல்லாம் கண்டிப்பா சூயு பெரிய ஆள் ஆயிட்டா அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சூயுவோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பையன் வந்துடுறான். என்னடா அது உன் ஃப்ரெண்டு பெரிய ஆள் ஆயிட்டான், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, அவன் அப்போ இருந்து அப்படிதான்டா ரொம்ப பெரிய ஆளு, ஆனா இப்ப அவன்கிட்ட ஒரு பையன் ஒருத்தன் வந்திருக்கான் ஜியாங்னு, அவன் யாரோ ஒரு பைத்தியக்காரன் போல, அவனை கூட்டிட்டு இந்த ஹூஷு இருக்கான்ல ஏதோ பேய் ஓட்டத்துக்கு கூட்டு போயிருக்கான்னு சொல்ல அதை சூயு காதுல வாங்கிடுறான். இங்க அதுக்குள்ள ஜியாங் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இப்ப மட்டும் பேய் வரட்டும், அதை எப்படி வரட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா நீங்க என்னங்க தானா வந்தாதான் விரட்டுவீங்களா, நீங்களும் அப்ப விரட்ட மாட்டீங்களா, அதுவும் இல்லாம பேய்னாலே ரொம்ப அருவருப்பா மூஞ்சி வச்சுக்கிறீங்க, பேய்னா கேவலமா தான் இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, பேய்னா படு கேவலமா இருக்குங்க, ஆத்மாலாம் பார்க்க கன்றாவியா இருக்கும் அப்படின்னு ஜியாங் சொல்லிட்டு இருக்கான். இதை ஒளிஞ்சிருந்து ஊஷா காதுல வாங்கிட்டு இருக்கா. இங்க பயங்கரமா அந்த ஹூஷு பொண்ணு இருக்கால ஜியாங் கூட நிக்கிறாளே, அவளுக்கு பார்த்தாலே கடுப்பா வருது, எவ்வளவு மட்டமா நம்மள பாக்குறான், நம்மளே ஒரு நரிய கொன்னு அதோட வால் எடுத்துட்டு வந்து அதை வேற மாட்டி வச்சிட்டு இருக்கான் பெருமையான்னு. அவன் அந்த பக்கம் நடக்கும் போதெல்லாம் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேணும்னே கீழே கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கா. அப்ப அதுல ஒண்ணு மிஸ் ஆகி அவன் மேலேயே விழப்போகுது. ஆனா ஜியாங் வேகமா ஓடி போயிட்டு அவன் மேல எதுவும் விழுந்துடாம தாங்கி அந்த தூணை அவன் முதுகுல புடிச்சுக்கிறான். லைட்டா அந்த ஹூஷுவே கொஞ்சமா அசந்து போயிடுறா, நல்ல பையனா தான் இருப்பான் போல அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க பாத்துட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது, ஒரு குட்டி ஆத்மா நிக்குது. இத ஜியாங் பாத்துடுறான். அம்மா அது பேர் என்னன்னு புக்க பார்த்தாதான் வேற தெரியும் போல, அதை திருப்பி பார்த்துட்டு, ஏய் சாத்தான் ஆத்மா உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருன்னு அதை பிடிக்கிறதுக்கு போறான். ஆனா அந்த ஆத்மா குட்டியோண்டு இருந்தா கூட இவனை பயங்கரமா மிரட்டி விட்டுட்டு இருக்கு. இவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்க, கையில ஒரு பெரிய தூணை தூக்கி அடிக்க போகுது. ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டு இருக்கான் ஜியாங். கரெக்டா அப்பன்னு பார்த்து இது பேர் மறந்துருச்சு, பேரை மட்டும் பார்த்துட்டேன்னா திருப்பி புடிச்சிருவேன்னு புக்க தேடிட்டு கையில ஒரு குடுவை எடுக்க, அதுக்குள்ள அங்க ஆத்மா காணாம போயிடுது. நம்ம ஹூஷு தான் ஒளிய வச்சிருக்கா. ஆனா பரவாயில்ல கலக்கிட்டீங்க, எப்படி அந்த ஆத்மாவை புடிச்சீங்க அப்படின்னு அவ கேட்க ஆரம்பிக்க, அவன் தான் புடிச்சுட்டான் போலன்னு ஜியா அங்கே நினைச்சுக்கிறான். ஓ நான் புடிச்சிட்டேனா சூப்பர் சூப்பர் அப்படின்னு. இங்க நம்ம ஊஷா வரா, ஒரு பூனைக்குட்டியை தூக்கி நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சூயு வந்துடுறான். நீங்க இங்க என்ன பண்றீங்க, என் ஜூனியர் இங்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா இந்த இடத்துல பூனை எல்லாம் வந்துட்டே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆபத்து அதிகமாயிட்டு இருக்குன்னு. என்னோட புக்கு ஒரு ஃபேவரட் ஷாப் இருக்குல்ல, அங்க ஷூன்னு ஒருத்தன் வேலை செய்யறான்ல, அவன் சொன்னான், அதனால பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஊஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம என்ன பார்த்தாலே நீங்க கொஞ்ச நாளா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஊஷா கேட்க ஆரம்பிக்க சூயு பாக்குறான். இவ கிஸ் பண்ணதை பத்தி யோசிச்சுட்டே கொஞ்ச நாளா அவளை பத்தி யோசிக்கிறத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்ல, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, அது வந்துங்க எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல, நான் என்ன சூப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனா ஒரு வழியா பார்த்தா நானும் ஒரு நார்மல் ஆம்பளை தான் போல, அதனால என்னையே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அதனாலதான் எதை பத்தியும் ஆசைப்படாம தள்ளி நின்னு பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சூயு சொல்றான். ஊஷா மனசுக்குள்ள யோசிக்கிறா, இப்பதான் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அதனால அவனுக்கு பதவி ஆசை அதிகம் வந்துருச்சு போல, அதை பத்தி தான் பேசுறான் போலன்னு ஊஷா தப்பா எடுத்துக்கிறா. சூயு பக்கத்தை வந்து நான் ஒண்ணு சொல்லவா, ஆசை இருந்தா மனுஷனுக்கு வரதாங்க செய்யும், அதை அவாய்ட் பண்றதை விட்டுட்டு அதை எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பதவியில பெரிய பதவிக்கு போகணும்னு ஊஷா சொல்லிட்டு இருக்கா. ஆனா என் பின்னாடியே நீ வரலாம், என்ன வந்து நீ லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சூயு நினைச்சுக்கிறான். நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு அவளையே பாத்துட்டு இருக்கான். ஆமா நிஜமாதான் சொல்ற அப்படின்னு ஊஷா பதிலுக்கு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜியாங் ஓடி வந்துடுறான். சீனியர் உனக்கு தெரியுமா நான் என்ன பண்ணேன்ட்டு, இன்னைக்கு ஒரு குட்டி ஆத்மாவை நான் புடிச்சிட்டேன்னு சொல்ல, ஆமா ஆமா இவர் புடிச்சு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சூயு பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா பார்த்தல இந்த பொண்ணு சொல்றா, நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி புடிச்சாச்சுல அப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு நம்ம சூயு அங்க இருந்து ஜியாங்க கூட்டிட்டு கிளம்பிடுறான். என்ன ஆச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரே சூயு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார பொண்ணு கேட்க ஊஷா பாக்குறா. அவனுக்கு ஏதோ பதவி வாங்குறதுல டென்ஷனா என்னவோ தெரியல, இவனுக்கும் பொண்ணுங்கள மாதிரி மாசம் ஆனா 2-3 நாள் வந்துட்டு ரொம்ப டென்ஷனா குழப்பத்துல இருப்பான் போல அப்படின்னு இவ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா.
சொல்றா. வேலைக்கார பொண்ணு சிரிச்சுட்டு, ஜியாங் இருக்கானே சரியான வெட்டி பீஸ், அவனால நம்ம ஆத்மாங்களுக்கு எல்லாம் எந்த ஆபத்தும் வராது, ஒரு கொசுவை கூட அடிக்க தெரியாத புள்ள பூச்சி காய்வன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்ப இவனை நினைச்சு நமக்கு பயமே கிடையாது, வா இருந்து கிளம்பலாம், குட்டி ஆத்மாவை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா அங்கிருந்து கிளம்புறா. ஊஷாவை பார்த்து அந்த குட்டி ஆத்மா மிரட்டிட்டு வர, பின்னாடி வர ஷூ அந்த ஆத்மாவை புடிச்சிடுறான். யார பாத்துடா மிரட்டிட்டு இருக்கு அப்படின்னு ஷூ கேட்டுட்டு, நீ எதுக்கடா இங்க இருக்கன்னு கேட்க, அந்த குட்டி ஆத்மா, இங்கதான் நான் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருந்தேன், இது ஒரு கோவிலா இருந்தது, நிறைய பேர் வருவாங்க, அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க, நானும் ஜாலியா அவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு இந்த இடம் பாலடைஞ்சு போச்சு, யாருமே வரத ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எனக்கு போர் அடிச்சுது, அதான் இங்க பூனை எல்லாம் வர வச்சுட்டு இருந்தேன் பாவமா சொல்ல, ஊஷா பாக்குறா. உன்ன மாதிரியே எல்லாரும் ஜாலியா இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போகவா உன்ன, அங்க போயிட்டா எல்லாரும் உன்ன மாதிரிதான் இருப்பாங்க, யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, சரிக்கான வரேன்னு இந்த குட்டி ஆத்மாவும் சொல்லிடுறான். இங்க சூயு தவம் பண்ணிட்டு இருக்கான், அவனை பாக்குறதுக்காக ஜியாங் உள்ள வரான். எதுக்குடா இந்த மந்திர சக்தியை வச்சு தவம் பண்ற, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் போது, அதுவும் நீ ஒரு தடவை கூட யூஸே பண்ண மாட்டேன், உனக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காதே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்ல அது ஒண்ணும் இல்ல, என்ன ஆச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல, நீ எதுக்கு உன் பேர் வெளியே தெரியற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சூயு கேக்குறான். எல்லாரும் உன மாதிரியே இருப்பாங்களா, உனக்கு உன் பேர் தெரிய வேண்டாம், ஏற்கனவே எனக்கு இன்னைக்கு நான் பேய் பிடிச்சதை பத்தி வெளியே யாருக்கும் தெரியலேன்னு ஒரே வருத்தமா இருக்கு, எனக்கெல்லாம் நான் பிடிக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியணும்பா, நான் மட்டும் உன்ன மாதிரி நீ நினைச்சுக்காத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் அங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்க. சூயு மறுபடியும் யோசிக்கிறான், நம்மளும் ஏன் ஆசையே வச்சுக்காம இருக்கோம், ஊஷாவே இன்னைக்கு என்ன சொன்னா அப்படின்னு அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இங்க ஊஷா ஒரு நீராவி குளியல் எடுத்துட்டு இருக்கா. ஷூ இருக்கான்ல, அவன் தான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு, அப்பதான் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா போறத வந்து உள்ள எட்டி பார்க்க ஷூ பயங்கரமா கடுப்பாயிடுறான். அவனை ஓங்கி ஒரு அடி அடிக்க பொத்துன போய் வெளியே விழுந்துடுறான் அந்த ஆத்மாவும். அங்க உள்ள என்னோட ஆள் இருக்கும் போது யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா அப்படின்னு ஷூ கத்த ஆரம்பிக்கிறான். இல்ல கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு சொல்ல, வந்தா வந்துட்டு போறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா அவர் இருக்கும் போது யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஷூ கத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஊஷா வந்துடுறா, ஏன்னா இந்த இடத்துலதான் சூயுக்கு இப்ப ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு வெளியே நின்னு எட்டி பாத்துட்டு இருக்கா. அங்க ராஜ உத்தரவு எடுத்துட்டு ஆள் வராங்க. சூயு ஒரு முக்கியமான பேய்கள் எல்லாம் புடிச்சு கொடுத்து நாட்டுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கதால இனிமே இந்த மிஸ்டிக் ஃபோர்ஸோட கமிஷனரா அவர் தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சூயுக்கு பதவி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே கமிஷனரா இருக்கிற அந்த பாஸ பார்த்து, இதுக்கு மேல அவருக்கு வயசாயிருச்சுங்கிறதால இந்த வேலையை அவரால் பார்க்க முடியாது, அவரோட சொந்த ஊருக்கே போலாம், அந்த ஊர்ல அவருக்கு கவர்னரா நாங்க பதவி கொடுத்திருக்கோம், அங்க போயிட்டு இன்னும் நிறைய நல்ல ஆளுங்களை உருவாக்கி நல்ல பெரிய நிலைமைக்கு கொண்டு வர வைக்கணும்னு சொல்ல, அந்த பதவியை கங்க கமிஷனரும் ஏத்துக்கிறாரு. எல்லாரும் சூயுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. சூயு ஊரை காப்பாத்திட்டாங்கிறதால மக்கள் அவன் மேல பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அந்த பழைய கமிஷனர் வராரு, இவன் கிட்ட அந்த உத்தரவை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சூயுக்கு ஒரு மாதிரி அவரை பார்க்கவே மனசு கஷ்டமா தான் இருக்கு. கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ற அத்தனை பேரையும் பார்த்துட்டு இருக்கான். தூரமா பாக்குறான், ஊஷா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, அதையும் பார்த்துடுறான். அவனே ஊஷாவோட வண்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுது கண்டுக்காத மாதிரி. இங்க சூயு நேரா உள்ள போகும்போது ஆளுங்கெல்லாம் அந்த பழைய கமிஷனர் கிளம்புறான், எக்கச்சக்கமான டீடைல்ஸ் வச்சிட்டு இருக்கான், அதெல்லாம் அவன் பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு போனா நம்மள ஹெல்ப் கூப்பிடுவான், இதுக்கு மேல அவனால நமக்கு ஆக போற காரியம் எது இருக்கு, பண்ண வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சூயு காதுல அது விழுந்துருது. சூயு நேரா பழைய கமிஷனருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துடுறான். கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கமிஷனர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நானும் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு தான் நினைச்சேன், அன்னைக்கு நான் உன் மேல பயங்கரமா கோவத்துல இருந்தேன், ஆனா அன்னைக்கு நீ ஒரு வேலையை முடிச்சிட்டங்கிறதால அதுக்கு பத்தி இதுக்கு மேல என்னால பேச முடியல, நீ சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், என்ன பத்தி நீ நிறைய கேள்விப்பட்டிருப்ப, என் முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ஆனா அதை பத்திலாம் நான் கவலைப்படுற மாதிரி இல்ல, ஏன்னா நான் 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலைக்கு வந்தப்போ இதே மாதிரிதான், ஏன்னா நான் இந்த வேலைக்கு வந்தப்போ இதே மாதிரி ஒன்ன மாதிரி துள்ளலா இருந்தேன், எல்லா ஆத்மாக்களையும் புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்த இடத்தையே அடிச்சு போட்டுருச்சு, உனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்திருப்ப, அதுக்கும் மேல வந்துட்டு அந்த கேஸ பத்தி நான் விசாரிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டோட வேலை பார்த்தேன், என் ஃப்ரெண்ட் அப்பையும் சொன்னான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாத உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் நான் கண்டுக்காம வேலை பார்த்தேன், நான் பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், எல்லாமே தப்பாயிடுச்சு, நான் விசாரிச்சிருக்க கூடாது, உயிரை ஆபத்துல கொண்டு வந்திருக்க கூடாது, ஏன்னா இந்த ஊர் முழுக்க சாத்தான்களா நடஞ்சிருக்குன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சூயு கேக்குறான். ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, கமிஷனரோட ரூம், அதை போய் அவர் ஓபன் பண்றாரு. அதுல பார்த்தா நிறைய வெளிச்சம் வர மாதிரி ஓட்டையா இருக்கு. பார்த்தா அந்த ஊரோட மேப்ல எங்கெங்கெல்லாம் சாத்தான் சக்தி இருக்குன்னு அவரு நோட் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஊரோட மேப்பே ஃபில் ஆயிருக்கு. இந்த ரூம்குள்ள வரணும் தானே நீ ஆசைப்பட்ட, இந்த ரூமை நான் ஒவ்வொரு கேஸா ஒரு நாளைக்கு முடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான இடம், இங்க இருக்கிறதெல்லாம் கொடூரமான ஆத்மாக்கள், நானே ஒரு சாதாரணமான மனுஷன், என்னால என்ன பண்ண முடியுங்கிறத நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஆனா இப்ப இந்த பொறுப்பெல்லாம் உன்கிட்ட வந்துருச்சு, இதை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறதுக்கும் எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நீ பாத்துக்கோன்னு அந்த சீல் எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து கமிஷனர் கிளம்பிடுறாரு. சூயு நேரா இந்த இடத்து முக்கியமான இடத்துக்கு வரான். அரண்மனையில இருக்கிற
முக்கியமான அந்த ஆர்கைவ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல புக்ஸ் எல்லாம், அந்த இடத்துக்கு வந்துடுறான். சூயு 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அந்த கேஸ் புக்கை தேட ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க மகாராணி வந்துடுறாங்க. எதுக்காக புக்கை தேடுறதுக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு அவங்க கேட்க, இது மகாராணி அப்படின்னு சூயுக்கு தெரியல. சாரிங்க, நான் ஒரு புக்கை தேடி வந்திருக்கேன், பழைய கேஸ் ஃபைல். நீங்க யாரு அப்படின்னு கேட்க, அதை பத்தி சொல்லாம எனக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் பவர் இருக்கு. ஆனா 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எதுக்காக வேஸ்டா இப்ப தேடணும்? அதுக்கும் இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம் இருக்க போகுது? அதுவும் அவ்வளவு பழைய கேஸ் ஃபைல தேடுறது வைக்கோல் போர்ல ஒரு குண்டூசிய தேடுற மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, நிறைய கேஸ் ஃபைல் முடிக்காம இருக்கு, அதுல சில விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அங்க சூயு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க கரெக்டா ஊஷா பாக்குறா. ஊஷா கிட்ட இந்த மெய் குடும்பத்தோட இந்த இன்னொரு ராணி இருக்காங்கல்ல, அவங்க அங்க வந்துட்டு என் ஃபேமிலில இருந்து என் கசன் இருக்கான்ல சூயு, அவன் வந்திருக்கானா, அவன்கிட்ட மகாராணி பேசிட்டு இருக்காங்களாம், எனக்கு என்னமோ அவனை நினைச்சு கவலையா இருக்குன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஊஷா நானும் கூட வரேன்னு வந்துட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள சூயு இங்க மகாராணி கிட்ட, பழைய காலம் இந்த காலத்தோட கண்ணாடி தான், இப்ப நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்கணும்னா பழைய கேஸ்ல கண்டிப்பா அதுக்கான ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும், அதனால இனிமே வரக்கூடாது பிரச்சனைங்கிறதுக்காக பழைய பிரச்சனையை நான் தேடி போறேன்னு சொல்ல, என்ன ஒரு அழகான பதில் அப்படின்னு மகாராணி சொல்றாங்க. மகாராணி இப்பதான் முதல் முறையா அடுத்தவங்க பதில ஒத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ராணி உள்ள வந்துட்டு இருக்கா. கூடவே ஊஷாவும் கூட இருக்கிறது மகாராணின்னு தெரிஞ்சு சூயு வணக்கத்தை போடுறான். பரவாயில்ல, உன் வார்த்தை ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மகாராணி சொல்ல, ஹேய் நம்ம ஒரே ஃபேமிலியா இருந்து கூட நான் உன்னை நல்லா பார்த்து பேச முடியல, நீ எப்ப வேணா அரண்மனைக்கு வரலாம், என்ன பார்த்து பேசலாம் அப்படின்னு அந்த மெய்ராணியும் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அப்ப இதுக்கு மேல நான் அவனை கூட்டு போயிடுறேன்னு ஊஷா அவனோட கையை பிடிச்சு அங்கிருந்து கூட்டு போறா. மகாராணி பார்த்து சிரிச்சுட்டு, இந்த தடவை ஒரு சரியான ஆளதான் சூஸ் பண்ணிருக்கா, உன் ஃபேமிலில இருந்து வந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்ல, உடனே அவளும் சிரிக்க ஆரம்பிக்கிறா மெய்ராணியும். ஊஷா இங்க இருந்து நம்ம சூயுவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பூவை பார்த்து அங்க வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் பயந்து போறாங்க. சூயுவும் பார்த்துட்டு இருக்கான். ஊஷா போய் இந்த பூவை தொடுறா, அந்த பூல இருந்து ரத்தமா கொட்டுது. இந்த பூவை யார் பாத்துக்கிட்டது அப்படின்னு ஊஷா கேட்க ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பொண்ணுங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு நடந்த ஒரு சீனையும் காட்டுறாங்க. அங்க காவலுக்கு ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது இந்த பூ இருக்கிற இடத்துக்கிட்ட ஏதோ ஆத்மா நடந்து போன மாதிரி இருக்கு. அதை பார்த்து இந்த பசங்க பயந்து போயிருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.